Assalamu alaikum. वालेकुम अस्सलाम। Bismillahirrahmanirrahim. No, just a yes or no. It's a yes or no. When was the last time you said La ilaha illallah Yunus Rasulullah? எனக்கு எஸ்ஸா நோவாங்கிற பதில மட்டும் சொல்லுங்க. கடைசியா எப்ப நீங்க லா இலாஹ இல்லல்லா யூனுஸ் யூனுஸ் ரசூலுல்லாஹ் நீங்க சொன்னீங்க அப்படின்னு ரஷாத் கலீஃபா கேக்குறாங்க. When I say La ilaha illallah Muhammadur Rasulullah, it's admitting that I admit all the messenger up to Muhammad. I believe in you. அதுக்கு அப்துல்லா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப லா இலாஹ இல்லல்லா முகமது ரசூலுல்லாஹ் நான் சொன்னேன்னா, அல்லாஹ்வை தவிர வேறு தெய்வம் இல்லை, முகமது வரைக்கும் நான் எல்லா தூதர்களையும் அக்செப்ட் பண்றேன்னு அவர் சொல்றாரு. ஆனா ரஷாத் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அது நீங்க அரபியில சொல்லல, அவரு வரைக்கும்ங்கிற வார்த்தைய நீங்க அரபியில சொல்லல. You didn't say that. You say that. That's what I admit. No, I believe all the messenger, including the last messenger of Allah. Muhammad is not the last. ஸோ நான் இதுதான் ஆக்சுவலா நானும் நம்புறேன். எல்லா தூதர்களும் கடைசியா வந்த அல்லாவின் தூதரான முகமது வரைக்கும் நான் அட்மிட் பண்றேன், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ரஷாத் கலீஃபா சொல்றாங்க, முகமது வந்து கடைசி தூதர் இல்ல. அப்ப ரஷாத் கேக்குறாங்க, இந்த கடைசி தூதர்ங்கிற வார்த்தையை நீங்க எங்க இருந்து எடுத்தீங்க? நான் உங்கள்ட்ட இன்னொரு கொஸ்டின் கேக்குறேன். இப்போ ரஷாத் கலீஃபா சொல்றாங்க, இப்போ முகமது வந்து உயிரோட இருக்காரா, இறந்துட்டாரா? அப்துல் சொல்றாரு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மனிதனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு அப்துல். அதுக்கு ரஷாத் சிரிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்துட்டு அவர் அப்துல் கேக்குறாரு, நான் உங்களை கொஸ்டின் கேட்கணும், நீங்க என்ன கொஸ்டின் கேக்குறீங்களான்னு சொல்லி அவர் கேக்குறாரு. இல்ல இப்ப நான் ரஷாத் சொல்றேன், இல்ல நான் கொஸ்டின் கேட்கல, உங்களோட கேள்விக்கு தான் நான் பதில சொல்லதான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாரு ரஷாத். நீங்க இப்ப forget anything else, எல்லாத்தையும் விட்டுருங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நீங்க அறிவு ரீதியா பாருங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த வாக்கியத்தை அறிவு ரீதியா நீங்க பாருங்க. அல்லாஹ் நமக்கு அறிவை கொடுத்திருக்காங்க, அதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. இப்போ நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நீங்க சொல்றீங்கன்னா, so you are saying la ilaha illallah Muhammadur Rasulullah, which means what in English? I bear witness there's no God but one God and Muhammad is the messenger of God. இப்போ நீங்க சொன்ன அரபி வார்த்தைக்கு என்ன இங்கிலீஷ் அர்த்தம் கேக்குறாரு. அதற்கு அப்துல் சொல்றாரு, அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை, முகமது வந்து அல்லாஹ்வின் தூதர் அப்படின்னு அவர் சொல்றாரு. ரசூலுல்லாஹ் அதுக்கு அர்த்தம். இப்போ ரஷா என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ முகமது உயிரோட இருக்கிறாரா, இறந்துட்டாரா? அதுக்கு திருப்பி அவர் கேக்குறாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்துல் ரஷாத பார்த்து அப்துல் கேக்குறாரு. குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, முகமது இறந்துட்டாரு. சூரா 39 வசனம் 30ல. Yes, we know that Muhammad is dead unless he's 1400 and some years old. Yes. ஒண்ணு முகமது இறந்திருக்கணும், இல்ல இப்ப அவருக்கு 1400 வயசு ஆயிருக்கணும். அவ்வளவு வருஷங்கள் அவர் எங்கேயோ உலகத்துல எங்கேயோ உட்கார்ந்து இருக்கணும். கரெக்டா? அதான் லாஜிக்கல். வேற எதுவும் இருக்க வாய்ப்பு இல்ல. இப்போ அவர் ஆனா கல்லறையில இருக்க, அவர் இறந்துட்டாரு. கரெக்டா அப்படின்னு அப்துல்ல பார்த்து அவர் கேக்குறாரு. அப்துல் ஓகே ஆமான்னு சொல்றாரு. இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு இறந்த மனிதர் அல்லாஹ்வின் தூதரா இருக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அப்துல் அழகா சொல்றாரு, இல்ல இறந்ததுக்கு அப்புறமேட்டு அவரால் தூதரா இருக்க முடியாது. அப்போ நீங்க ஏன் அஷாத் கேக்குறாங்க, அப்ப நீங்க நிகழ்காலத்துல முகமது வந்து அல்லாஹ்வின் தூதர்னு சொல்றீங்க, அவரு தூதரா இருக்க வாய்ப்பில்லை, ஏன்னா அவர் இறந்துட்டாரு. நான் சொல்றது சரிதானே லாஜிக்கலா அப்படின்னு கேக்குறாங்க. I will go for it for the time being. Okay.
It's great. அவர் திருப்பி நான் இப்போதைக்கு இப்ப நீங்க சொல்றது இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அப்துல் சொல்றாரு அந்த Well, விஷயத்த. can that man be a messenger of God? நான் திருப்பியும் கேக்குறேன், ஒரு இறந்த மனிதர் அல்லாஹ்வின் தூதரா இருக்க முடியுமா அப்படின்னு அஷாத் கலீஃபா கேக்குறாங்க. He was a messenger of God. Exactly. அப்ப அப்துல் சொல்றாரு அவர் இருந்தார், he was, அவரு அல்லாஹ்வின் தூதரா இருந்தாரு, அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை அவர் முடிச்சிட்டாரு, அவர் இறந்த காலத்துல சொல்றாங்க. Exactly. He completed his therefore the correct statement would be Muhammad kana rasulullah. அப்போ கரெக்டா சொல்றீங்க. அப்ப இறந்த காலம்னா அப்ப எப்படி நீங்க அரபிக்ல சொல்லணும்? முகமது கேன ரசூலுல்லா அப்படின்னு நம்ம சொல்லணும், இருந்தார் நம்ம சொல்லணும். Therefore the statement la ilaha illallah Muhammad rasulullah is wrong. அப்போ இந்த அடிப்படையில நம்ம லாஜிக்கல் அறிவுபூர்வமா பார்த்தா கூட லா இலாஹ இல்லல்லா முகமது ரசூலுல்லா நிகழ்காலத்துல சொல்றது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் ஃப்ரம் பியூர்லி லாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ, அறிவு ரீதியா நம்ம யோசிக்கும் போது இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. Even from the purely logical point of view. However, like I said, the shahada is in the Quran. Unfortunately, the Muslims do not follow the Quran. நான் சொன்ன மாதிரி அல்லாஹ் குரான்ல ஷஹாதா என்னன்னு தெளிவா கொடுத்திருக்காங்க. ஆனா துரதிர்ஷ்டவசமா முஸ்லிம்கள் வந்து குரானை பின்பற்றது இல்ல. Like I said, the shahada is in the Quran. Unfortunately, the Muslims do not follow the Quran. And it says shahid Allahu annahu la ilaha illa hu wal malaikatu wa ulul ilm. Therefore, anyone who says anything but la ilaha illallah is not among ulul ilm. He doesn't know. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்வை தவிர குரான் படி பார்க்கும்போது வேற ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அவங்க அறியாதவர்கள். அவரு தெரியாதவர், அறியாதவரா இருக்காரு. அப்படி அவர் சொல்றாருன்னா அவரோட அறியாமையின் காரணமா அது இருக்கு. அதனாலதான் எல்லா குத்பாலையும் நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்றது நீங்க என்ன பார்த்திருப்பீங்க. இவ்வளவுதான், நாங்க இதை மட்டும் தான் நாங்க சொல்லுவோம். Okay. Also, you said you believe in the Quran, nothing but the Quran, and we don't have to pay anything for hadith. Why? இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க ரஷாத். அப்துல் கேக்குறாரு, நீங்க குரானை மட்டும்தான் நம்பணும், குரானை தவிர வேற எதுவும் நம்ம நம்ப கூடாது, ஏன் ஹதீஸை நம்ம நம்ப கூடாது ஏன்னு கேக்குறாங்க. We have to pay any attention to hadith. Why? Because God said in the Quran that the Quran is complete, perfect, and fully detailed. அதற்கு அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்காங்க குரானை பத்தி, குரான் கம்ப்ளீட், முழுமை பெற்றது, பெர்ஃபெக்ட், எந்தவித எரர்ஸும் இல்ல, அண்ட் ஃபுல்லி டீடைல்ட், அதுல அல்லாஹ் எல்லாமே தெளிவா ஃபுல்லா விளக்கி இருக்காங்க. இப்போ என்னோட கேள்வி என்ன, நீங்க அல்லாஹ்வை நம்புறீங்களா இல்லையா? நீங்க குரானை நம்புனீங்கன்னா, சாரி, அல்லாஹ்வை நீங்க நம்புனீங்கன்னா குரான் பெர்ஃபெக்ட், fully detailed, complete-ங்கிற விஷயத்தை நீங்க நம்புவீங்க. God or not. If you believe God, you believe that the Quran is complete, perfect, and fully detailed. Listen to this. This is verse 114 in Surah 6. சூரா 6ல வசனம் 114 இந்த விஷயம் இருக்கு. It says, أَفَغَيْرَ اللَّهِ أَبْتَغِي حَكَمًا وَهُوَ الَّذِي أَنزَلَ إِلَيْكُمُ الْكِتَابَ مُفَصَّلًا. Shall I seek other than God at the source of law when He sent down to you this book fully detailed? அல்லாவை விடுத்து வேற ஏதாச்சும் ஒரு புத்தகத்தை நான் சட்ட ரீதியா நான் தேடணுமா? இந்த புக்க அல்லாஹ் முழுமையா அனுப்பியிருக்கும் போது நான் தேடணுமா? அந்த வசனம் சொல்லுது முஃபஸலா, fully detailed. Therefore, if you go to anything else, you will be a rejecter of the Quran. அப்போ இதபடி நம்ம புரிஞ்சுக்கும் போது குரானை தாண்டி நீங்க வேற எதுலயாச்சும் போயிட்டீங்கன்னா நீங்க குரானை ஏற்கிற மறுக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். ரிஜெக்டர் ஆஃப் த குரான். You have rejected, you have disbelieved God. நீங்க குரானையும் ஏற்க மறுத்துட்டீங்க, அல்லாஹ்வையும் ஏற்க மறுத்துட்டீங்க. So this is the reason why. It doesn't matter how great the hadith is. இதுதான் அதற்கான காரணம். இது இப்படி இருக்கும்போது ஹதீஸ் எவ்வளவு பெரிய மாபெரும் விஷயமா இருந்தாலும் சரி, அதை நம்ம அதை பொருட்படுத்த தேவையில்லை. அல்லாஹ் குரானை தான் சொல்லியிருக்காங்க. You know the Muslims usually when they use the hadith, it doesn't mean that they are overlapping the Quran. No, the Quran is the divine constitution of God to mankind. And who perform that constitution to mankind better than Muhammad, the messenger of God, the one who sent to of God to mankind.
இப்போ மனிதர்கள் முஸ்லிம்களை பெரும்பாலும் ஹதீஸை அது அப்துல் சொல்றாரு, முஸ்லிம்கள் பெரும்பாலும் ஹதீஸை பின்பற்றுறது வந்துட்டு நீங்க நினைக்கிற மாதிரி குரானை தாண்டி பின்பற்ற விஷயம் அவங்க கிடையாது. ஏன்னா குரான்ங்கிறது வந்துட்டு divine and அல்லாவால் சட்ட ரீதியா அமைக்கப்பட்ட மனிதர்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. அந்த சட்ட திட்டங்கள் கான்ஸ்டிடியூஷன்ஸ அது 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 அல்லாஹ் அவங்களுக்கு வழங்கிய ஒரு மனிதர் முகமதை தவிர வேற யாரால சிறந்த முறையில் அதை பின்பற்றிட முடியும் அப்படின்னு வந்து அப்துல் சொல்றாரு. the one who received it and delivered it to mankind. People always like to follow the one who received it and see how he performed it. முஸ்லிம்கள் வந்து யார பின்பற்றும் நினைக்கிறாங்கன்னா அந்த சட்டம் அல்லாஹ் கிட்ட நம்ம சட்டத்தை அல்லாஹ் யாருக்கு அமைச்சிருக்காங்களோ அவர் எப்படி அதை வெளிப்படுத்திருக்காரு அதுதான் வந்து மக்கள் பின்பற்றணும்னு நினைக்கிறாங்க. How he showed to the people, then they follow his way of performing the constitution of God. அதனால மனிதர்கள் வந்து அவர் எப்படி மக்களுக்கு அந்த சட்டத்திட்டங்களை அவர் எப்படி பின்பற்றினாரு, அதை எப்படி அவர் வெளிக்கொண்டு வந்தாரோ அதே மாதிரி மனிதர்கள் பின்பற்றத்திற்காக ஹதீஸை ஃபாலோ பண்றாங்க. இந்த அடிப்படையில பார்க்கும்போது ஹதீஸை நான் பின்பற்றதுனால நான் வந்து குரானிடம் இருந்து தள்ளி போற மாதிரி கணக்கு வராது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன், நான் தப்பா சொல்லிதான் எனக்கு கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு ரஷாத் கிட்ட சொல்றாங்க. My statement and I'm sure you will have a comment on it. That's as far as I know about the Muslim how they use hadith. எனக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதனாலதான் முஸ்லிம்ஸ் வந்து ஹதீஸை வந்து இப்படிதான் அவங்க பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்றாரு அப்துல். What do you think? Well, first of all, if the Quran is fully detailed, not if the Quran, I mean I know the Quran is fully detailed. ரஷாத் சொல்றாங்க குரான் வந்து ஃபுல்லி டீடைல்டா இருந்தால் இல்ல குரான் வந்து ஃபுல்லி டீடைல் இருக்க வாய்ப்புல இருக்குது. குரான் நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபுல்லி டீடைல்டா இருக்கு. ஏன்னா அல்லாஹ் சொல்றான் God says the Quran is fully detailed. God says the Quran is fully detailed. Therefore you don't need anything else. அதனால உங்களுக்கு வேற எந்த விஷயமும் தேவையில்லை. We know that the hadith are we know now from many years of research that the hadith are fabrications attributed to the prophet. இப்போ இந்த ரீசெண்டா பல நாட்கள் நடந்த ஆராய்ச்சியில இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா ஹதீஸ்ங்கிறது வந்து அந்த நபி முகமது மேல புனையப்பட்ட விஷயமா இருக்கு. Now the Satan knows that we love the prophet very much and he used that as a bait. சைத்தான் நல்லாவே தெரிஞ்சிருக்கு நம்ம வந்து நபிமார்களை ரொம்ப நேசிப்போம், அதை வந்துட்டு அவன் தூண்டில் ஏற மாதிரி பெயிட்டா யூஸ் பண்ணிக்கிட்டான் நம்மள அவன் பிடிக்கிறதுக்கு. நீங்க எப்படி வந்து மீனை பிடிக்கிறதுக்கு ஒரு பெயிட்ட ஒரு தூண்டில் இறை போடுறோமோ அந்த மாதிரி சைத்தான் வந்து இது ஒரு தூண்டில் இறையா அவன் யூஸ் பண்ணிக்கிறான். I think if you excuse me for interrupting you, Dr. Khalifa, the Muslims they are aware of a lot of hadith being injected to hadith. நீங்க சொல்ற குறுக்க பேச மன்னிக்கணும். நீங்க சொல்ற மாதிரி முஸ்லிம்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு, நிறைய ஹதீஸ் வந்து ஹதீஸ்குள்ளே திருப்பி சேர்க்கப்பட்டுட்டே இருக்கு புதுசா, குரான் மாதிரி கிடையாது. இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன், நான் சஹீஹ் புகாரி அந்த ஹதீஸை பத்தி நான் பேசுறேன். சஹீஹ் புகாரில வந்து நிறைய கான்ட்ரடிக்ஷன், நிறைய முரண்பாடுகள் இருக்கு. சஹீஹ் புகாரி is full of contradictions, blasphemies against the prophet. நபி மேல ஒரு நடந்த நிந்தனையா தான் இருக்கு. என்னால உங்களுக்கு கிட்டத்தட்ட 100 ஹதீஸ் காமிக்க முடியும் இந்த மாதிரி முரண்பாடுகள் உடைய ஹதீஸா இருக்குது. I can show you literally hundreds of hadith that are considered attacks on the prophet. They distract from the greatness of the prophet. உண்மையை சொல்லணும்னா இது எல்லாமே அவருக்கு புனையப்பட்டதா, அவரோட உண்மையான சிறந்த தன்மைகளை வந்து அட்டாக் பண்ற மாதிரி இல்ல திசை திருப்புற மாதிரி அந்த ஹதீஸ் இருக்கு. So, but the important point, Abdul Rahman, is that God says the Quran is complete, perfect, fully detailed. இப்போ நான் சொல்ற மாதிரி முக்கியமான பாயிண்ட் என்ன, நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, அல்லாஹ் குரான்ல சொல்றாங்க குரான் வந்து கம்ப்ளீட், பெர்ஃபெக்ட், ஃபுல்லி டீடைல், அது முழுமை பெற்றிருக்கு. இதுதான் முக்கியமான பாயிண்ட். This is the important point. So, if you give me a hadith that is fantastic and great and has all the qualities of the best things in the world, I still
cannot go to it because God tells me the Quran is complete, perfect, and fully detailed. இப்போ என்கிட்ட அல்லாஹ் சொல்லிட்டாங்க குரான் வந்து முழுமை பெற்றதுக்கு பெர்ஃபெக்ட் ஃபுல்லி டீடைல்டு முழுமையா பெற்றிருக்கு எல்லா விளக்கமும் இருக்குன்னு சொல்லும் போது இந்த உலகத்துல இருந்து எவ்வளவு பெரிய சிறந்த விஷயம் ஹதீஸ்ல இருந்தாலும் நான் அதுக்கு போக கூடாது. I still cannot go to it because God tells me the Quran. The hadith is actually a blasphemous attack against the Prophet. நிதர்சனத்துல உண்மையை சொல்ல போனோம்னா ஹதீஸ் எல்லாமே வந்து நபி மேல வந்த ஒரு நிந்தனையா தான் இருக்கு. And I gave you an issue, the Muslim perspective in Arabic, proving that I'm talking about Sahih Hadith. நான் இப்ப ஸ்பெசிபிக்கா உங்கள்ட்ட சஹி புகாரி அந்த ஹதீத்தை பத்தி பேசுறேன். இது நம்ம முஸ்லீம் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் ப்ரூவ் பண்ணியிருந்தேன். அதுல ஃபுல்லா முரண்பாடுகள் இருக்குன்ற விஷயத்த. They are a transgression against the Prophet. அது எல்லாமே நபியோட வரம்பு மீறுதல் காரியங்களா இருக்கு, பிளேசபிமியா இருக்கு. So you are ignoring completely the great teacher of Islam, which அப்போ வந்து அப்துல் கேக்குறாரு, அப்ப நீங்க இந்த இஸ்லாத்தை கத்து கொடுக்கக்கூடிய மிக சிறந்த ஆசிரியரான முகமதை நீங்க ஏற்க மறுக்கிறீங்களா? Against the Prophet. So you are ignoring completely the great teacher of Islam, which Muhammad, peace be upon him, he was the great teacher, was the great, he is the one who received the message of Allah and he taught it to the people. அவர்தான் அல்லாஹ் கிட்ட இருந்து வாங்கினாரு, அவர்தான் மக்களுக்கு கத்து கொடுத்தாரு, அவரை தான் நான் லீடரா எடுத்துப்பேன் அப்படின்னு அப்துல் சொல்றாரு முகமத. So I consider him, he is my leader. I'm missing the point. நீங்க அஷாத் சொல்ற திருப்பியும் நீங்க இங்க வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க விட்டுட்டீங்க. Okay, let me know. Yeah, you're missing the point. The hadith was never uttered by the Prophet. Okay. ஹதீஸ் வந்து உண்மையாலுமே நபியோட வாய் வழியா வந்த விஷயம் கிடையாது. அது ஹதீஸுக்கும் நபிக்கும் சம்பந்தமே கிடையாது. Nothing to do with prophet. Nothing to do with the prophet. Because did the Quran come out of the prophets? இப்ப நீங்க சொல்லுங்க, குர்ஆன் வந்துட்டு நபி வாயில இருந்து வந்துச்சா வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அப்துல் கேக்குறாரு எப்படி வந்துச்சு அப்படின்னு அப்துல் கேக்குறாரு. How it come out? Did the Quran come out of the prophet's mouth? I will ask you. அஷாத் கலிஃபா கேக்குறாங்க, இப்போ குர்ஆன் வந்து நபி வாயின் வழியா வந்துச்சா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அப்துல் சொல்றாரு, இல்ல நீங்க கேள்வி, நான் தான் உங்கள்ட்ட கேள்வி கேட்பேன், எப்படி வெளியே வந்துச்சு நீங்க எனக்கு சொல்லுங்க அவர்கிட்ட அஷாத் கலிஃபாட்ட அப்துல் கேக்குறாரு. How did it come out? It doesn't matter how. Okay, you tell me how it come out. The Quran says that Gabriel brought it. அப்போ அஷாத் கலிஃபா சொல்றாங்க, குர்ஆன்ல அல்லாஹ் குறிப்பிட்டிருக்காங்க கேப்ரியல் மூலமா அல்லாஹ் அதை வந்து முகமதுக்கு ரிலீஸ் பண்ணாங்க, வெளி கொண்டு வந்தாங்கன்ற விஷயம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றாங்க. அப்போ கேப்ரியல் மூலமா அந்த விஷயம் வெளியே வந்திருக்கு. அப்புறம் கேப்ரியல் மூலமா வந்து அவர் வாய் வழியா வந்ததுதான் இந்த குர்ஆன், முகமது வாய் வழியா வந்ததுதான் இந்த குர்ஆன். Muhammad's mouth. Muhammad's mouth. Right. Therefore, if you want to follow Muhammad, you follow the Quran. Because come out from Muhammad's mouth. நீங்க உண்மையாலுமே நீங்க முகமதை ஃபாலோ பண்ணணும்னா நீங்க இந்த குர்ஆனை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இதுதான் அவர் வாய் வழியா வந்த விஷயம். Right. Therefore, if you want to follow Muhammad, you follow the Quran. Because come out from Muhammad's mouth. Yes. So I don't know what the people are. ஆனா ஏன் வந்து மனிதர்கள் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு அஷாத் கலிஃபா சொல்றாங்க. If I am an Arabian illiterate to understand that highly quality Arabic language of the Quran, miracle of the Quran, and I would like to understand who will teach me and show me the right way more than the one who revealed it from God. Right. அப்போ அப்துல் கேக்குறாரு, இப்ப நான் படிக்க தெரியாதவரா இருக்கேன், அரபி எனக்கு தெரியாதவரா இருக்கேன், அந்த சமயத்துல இந்த மாபெரும் புனித லாங்குவேஜான அரபிக்க அது குர்ஆன்ல இருக்க கணித மாபெரும் அற்புதங்களை யார் எனக்கு சொல்லி கொடுத்துட முடியும்? அதை பெற்றவரை விட சிறந்த முறையில் யார் எனக்கு சொல்லி கொடுத்துட முடியும்? முகமதை விட யார் எனக்கு சிறந்த முறையில சொல்லி கொடுத்துட முடியும் அப்படின்னு அப்துல் கேக்குறாரு. Teach me and show me the right way more than the one who revealed it from God. Right. Peace be upon him. Muhammad alayhi salatu wassalam. How? That's why Muhammad, he put the hadith. Are you saying Muhammad is the... இப்போ அதனாலதான் நான் வந்து ஹதீஸ் இது பண்ணுன்னு சொல்லும்போது ரஷாத் கலிஃபா கேக்குறாங்க, இப்போ நீங்க சொல்றத பார்த்தா முகமது தான் குர்ஆனை வந்து கத்து கொடுக்கறாரா அப்படின்னு அஷாத் கேக்குறாங்க. He is interpreter of the Quran. அப்போ அப்துல் சொல்ற அவர் தான் வந்து மக்களுக்கு வெளிப்படுத்துறது, ஒரு டிரான்ஸ்லேட்டரா இருந்து
அவர்தான் வந்து வெளிக்கொண்டு வராரு அப்படின்னு அப்துல் சொல்றாரு. Now the Muslims, he was forbidden from interpreting the அதுக்கு ரஷாத் சொல்றாங்க, குரானை கத்து கொடுக்கறதுல இருந்து அவருக்கு தடை இருக்கு. he was forbidden. அவரால கத்து கொடுக்க முடியாத இந்த விஷயத்த. Quran. He was, yes. This is in the Quran in Surah 75 verse 19. குரான்ல அல்லாஹ் சூரா 75 வசனம் 19 அல்லாஹ் சொல்றாங்க. Yes. It says ثم إن علينا بيانا. He said لا تحرك به لسانك لتعجل به. Muhammad, don't move your இதை நீங்க 75:16 இருந்து பார்க்கலாம். அல்லாஹ் சொல்றாங்க முகமது கிட்ட, உன்னோட நாக்க நீங்க அசைக்காதீங்க. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா உங்க 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 வாயை திறந்து நீங்க விஷயத்த பேசாதீங்க. or in English here, in American English, don't open your mouth. إن علينا جمعه وقرآن. That we are the ones who will reveal it and put it into Quran. 17 அல்லாஹ் சொல்றாங்க, நாம் தான் அதை வெளிக்கொண்டு வந்தோம், நாம் தான் இந்த குரான்ல போடுவோம் அல்லாஹ் சொல்றாங்க. فإذا قرأناه فاتبع قرآن. Once we have it in the Quran, you Muhammad follow. 75:18 அல்லாஹ் சொல்றாங்க, அதை நான் வெளிக்கொண்டு வந்த அப்புறமேட்டு குரான்ல முகமதே நீர் இந்த குரானை பின்பற்ற வேண்டும். 75:19 அல்லாஹ் சொல்றாங்க, அந்த ஒருவர் நான் தான் வந்து அதை விளக்குறேன், கத்து கொடுக்கறேன், எக்ஸ்பிளைன் இட். அதனால நபிக்கே தடை இருக்கு குரானை கத்து கொடுக்கறதுல இருந்து. அல்லாஹ் தான் கத்து கொடுக்கறாங்க. அதே மாதிரி சூரா 69 வசனம் 38 we say that if the prophet uttered anything else other than the Quran, he will go to hell. அப்போ அல்லாஹ் சொல்றாங்க, குரானை தாண்டி வேற ஏதாச்சும் விஷயத்த நபி சொல்லி இருந்தாருன்னா, முகமது சொல்லி இருந்தானா அவர் நரகத்துக்கு போயிருவாரு. நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றேன். It says وَلَوْ تَقَوَّلَ, it says to go from the beginning. It says إنه تنزيل رب العالمين. وما هو بقول شاعر قليلا ما تذكرون وهو بقول كاهن قليلا ما تذكرون. Okay, yeah. فلا 69:38 இருந்து இந்த விஷயத்தை ரஷாத் சொல்றாரு. This is the strongest oath in the குரான்லயே ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான உறுதிமொழி இந்த ஒரு விஷயம். 69:38 Quran. فلا أقسم بما تبصرون وما لا تبصرون. I swear by the things you see and your things you do not see. நீர் பார்த்த விஷயங்களும் நீர் பார்க்காத விஷயங்களின் மீது சத்தியமாக. Now this is not swearing by the sun or the moon or the time or anything. This is swearing by everything. இது வந்து ஏதோ சூரியன் மேலேயோ சந்திரன் மேலேயோ நேரத்தின் மீது மட்டுமோ பண்ற சத்தியம் இல்ல. இங்க வந்து பிரபஞ்சத்தின் உள்ள ஒவ்வொன்றத்தின் மீதும் சத்தியமாக. The universe. إنه لقول رسول كريم. இந்த குரான் கண்ணியமிக்கதொரு தூதரின் கூற்றாகும். This Quran is the utterance of an honorable messenger. وما هو بقول شاعر قليلا ما تؤمنون. இது வந்து கவிஞரோட கூற்றும் அல்ல. 69:41 It is not the utterance of a poet. وما هو بقول كاهن قليلا ما تذكرون. It is not the 42 இது ஜோசியக்காரின் கூற்றும் அல்ல. எகிப்துல பக்காஷ்னு சொல்லுவாங்க. utterance of a soothsayer or some an Egyptian bakash, somebody who's bakash. That's bakash. Tanzil soothsayer kahin. பக்காஷ் என்னன்னு கேக்குற அப்துல். அப்ப காஹன் அப்படின்னு சொல்றாங்க, ஜோசியக்காரர். Okay. تنزيل من رب العالمين. 49 அல்லாஹ் சொல்றாங்க, பிரபஞ்சத்தின் ரட்சகரிடமிருந்து இது வந்தது. From the Lord of the universe. ولا تقول علينا بعض الأقاويل. If he uttered anything else, لأخذنا منه باليمين ثم لقطعنا منه الوتين فما منكم من أحد عنه حاجزين. None of you can protect him. இதை தாண்டி இந்த குரானை தாண்டி வேற ஏதாவது சொல்லி இருந்தாருன்னா உங்களிலிருந்து யாராலையும் அவரை காப்பாற்றி இருக்க முடியாது. நான் இங்கிலீஷ் சொல்லி குழப்பாம இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் திருப்பி அரபிக்ல சொல்றேன். وما قول شاعر قليلا ما تؤمنون ولا بقول كاهن قليلا ما تذكرون تنزيل من رب العالمين ولو تقول علينا بعض الاقاويل لاخذنا منه باليمين ثم لقطعنا منه الوتين فما منكم من احد عنه حاجزين. So the Prophet Muhammad was forbidden from explaining the Quran or uttering any additional religious teachings. என்ன புரிஞ்சுக்கிறோம் இதுல இருந்துன்னா, குரானை தாண்டி வர எந்த விஷயத்தையும் முகமது போதிக்கிறதுக்கோ
இல்ல அதை தாண்டி வேற ஏதாவது விஷயம் எக்ஸ்ட்ரா சேர்க்கறதுக்கோ அல்லாஹ் அவரை தடை பண்ணிருக்காங்க. And this is in the Quran. So இது குரான்ல இருக்கு. you are actually trying to tell me there is no way we have to follow the hadith of the messenger of God or follow his way or anything. We have the Quran. We have to stick with this. You still miss the point. அப்போ கேட்கிற நீங்க சொல்றத பார்த்தா அவர் எப்படி வாழ்ந்தாரு, முகமது எப்படி வாழ்ந்தாரு விஷயத்த, அவரோட ஹதீத்தை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டாமா, குரான் மட்டும் நமக்கு போதுமா அப்படின்னு வந்து சோ ரஷாத் சொல்றாங்க. திருப்பியும் நீங்க முக்கியமான ஒரு பாயிண்ட மிஸ் பண்ணிட்டீங்க. இந்த ஹதீத் வந்து அந்த நீங்க சொல்ற அல்லாஹ்வின் தூதரான முகமதோட ஹதீத் இல்ல. இது வந்து புனையப்பட்ட ஹதீஸ் அந்த அல்லாஹ்வின் தூதர் மீது. ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலையுமே வந்து நபி முகமது வந்து அல்லாஹ்க்கு கீழ்ப்படியாதவர் அவர் இல்ல. அல்லாஹ் சொல்லிட்டாங்க அவர்கிட்ட குரான் இருக்குன்ட்டு, வேற எதுவுமே இல்ல. And this is in surah in verse 19 surah 6 says قل اي شيء اكبر شيء 6:19 அல்லாஹ் கேக்குறாங்க, யாரோட சாட்சி மிகவும் மேலானது? Who is better in testimony? قل الله شهيد بيني وبينكم واوحي الي هذا القران لانذركم به ومن بلغ. I was given this Quran to deliver to you and the future. இந்த குரானை நாம் உமக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய மக்கள் ஜெனரேஷனுக்கும் நான் குரானை கொடுத்திருக்கேன். இந்த இடத்துல அல்லாஹ் வந்துட்டு ஹாத அல் குரான் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. வா அல் அதீத் அப்படின்னு சொல்லல அல்லாஹ், அங்க அதீத் சேர்த்து சொல்லல, ஹாத அல் குரான் மட்டும் தான் அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. I think I agree with your point for one reason, because we will be as Muslims, all of us who will be judged by the. நீங்க சொல்ற ஒரு விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன் ரஷாத், நீங்க சொல்ற கரெக்ட். நம்ம முஸ்லிம்களா எல்லாரும் நம்மள ஜட்ஜ் பண்றது, நம்ம தீர்ப்பு எதை வச்சு அளிக்கப்படுவோம்னா குரானை வச்சுதான் அளிக்கப்படுவோம். But I disagree about one thing, because another thing, because the hadith I have to follow the messenger of God, the one who received the. ஆனா ஒரு விஷயத்தை நான் ஏற்க மறுக்கிறேன், அந்த ஹதீத்தை வந்து நான் ஃபாலோ பண்ணணும். அந்த குரான் அனுப்பப்பட்ட அந்த மனிதர் எப்படி அந்த விஷயத்தை செஞ்சிருப்பாரு. And he delivered it to me as a Muslim. If I ignore it, I miss the point. அப்போ நான் அவரை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ரஷாத் சொல்றாங்க, திருப்பியும் நீங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் இங்க மிஸ் பண்றீங்க. இந்த ஹதீத் வந்து முகமதிடம் இருந்து வந்த ஹதீத் இல்ல, சைத்தானிடம் இருந்து வந்த ஹதீத், from Satan. Again, the hadith came from Satan, from Satan, not from Muhammad. I have to be aware what's the right hadith, what's wrong. அப்ப அப்துல் சொல்றாரு, நீங்க சொல்றது ஓகே, எனக்கு நான் தெரிஞ்சுக்கணும் எது வந்து கரெக்டான ஹதீஸ் எது வந்து பொய்யான ஹதீஸ்னு. ஆனா ஆனா மொத்தமாவே நான் வந்து ஹதீஸ முறையடிக்கிறது வந்துட்டு அது ஒரு கேள்விக்குறி. That's the question I would like to இப்போ அஷாத் நல்ல கேள்வி கேக்குறாங்க. இப்போ நீங்க குரானை ஃபாலோ நீங்க குரானை பின்பற்றும் போது நீங்க அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றலையா அப்படிங்கிற அர்த்தமா அப்படின்னு கேக்குறாங்க. If I ignore the hadith, so திருப்பியும் சொல்றாங்க இந்த ஹதீஸ் சைத்தானிடம் இருந்து வந்தது. இப்போ if I prove to you that the hadith from Satan, you still want to. இப்போ நான் இங்க உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டேன் இந்த ஹதீஸ் வந்து சைத்தானிடம் இருந்து வந்திருக்குங்கிறது நான் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டேன்னா திருப்பியும் நீங்க அதே விஷயத்தை ஃபாலோ பண்ணுவீங்களா? சைத்தானிடம் வந்திருக்குன்னு தெரிஞ்சு ஃபாலோ பண்ணுவீங்களா நீங்க? அப்போ டக்குன்னு சைத்தான் வந்துட்டு காலுல்லாஹி ரசூலுல்லாஹி வலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க நம்பிடுவீங்களா அந்த விஷயத்த? கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்ப சைத்தான் இந்த வழியா இந்த வந்துட்டு தலையில தலப்பா கட்டிட்டு காலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா? It's been narrated by most scholar religion in Islam, which are well known that they are being following the messenger of God, and they know what he saws, and they are witness, and we are taking them whole
இந்த விஷயம் நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே வந்துட்டு and they know what he saws and they are witness and we are taking them பல we know மார்க்க அறிஞர்களால கண்ணால பார்த்து சாட்சி அளிக்கப்பட்ட அவங்க தூக்கி பிடிச்ச ஒரு விஷயமா இது எல்லாமே இருக்கு. and they know what he saws and they are witness and we are taking them holding them there are witness அவங்க சாட்சியா இருந்தாங்க முகமது இப்படி எல்லாம் பண்ணாங்கங்கிறதுக்கு. because what they never witness Muhammad. Well, நல்லா தெரிஞ்சுக்க சொல்றாங்க அவங்க ஒரு காலமும் அவங்க முகமது விட்னஸ் பண்ணல, அவங்க சாட்சியா அங்க இல்ல. that's the first hadith that was recorded was 250 years after Muhammad. முதல் ஹதீஸ் வந்தது முகமது இறந்து 8 தலைமுறை தாண்டி, அதாவது 250 வருஷம் கழிச்சுதான் முதல் ஹதீஸே வந்துச்சு. Across 8 generations of the day. So from the period Muhammad died to 250 years there was no hadith. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா முகமது இறந்து அடுத்த 250 வருஷம் எந்த ஹதீஸுமே இல்லையா அப்படின்னு அப்துல் கேக்குறாரு. That's right. ஆமா கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ்.